ஓம் ஸ்ரீ குருவே நமக. சாயிபாபா லெண்டிக்கு செல்லும் பொழுது அங்கு உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்ட ஒரே ஒரு நபர் அப்துல் பாபா என்ற நபர். அவர் சீரடிக்கு 45 ஆண்டுகளுக்கு முன்பே நான் வந்துவிட்டேன் என்கின்றார். அவர் எவ்வாறு வந்து சேர்ந்தார் என்றால், அம்ருதீன் என்ற பக்கீரின் பாதுகாப்பில் அவர் வளர்ந்து வருகிறார். சாயிபாபா அந்த பக்கீரின் கனவில் தோன்றி அவரிடம் 2 மாம்பழங்களை கொடுத்து அந்த பழங்களை பாபாவிடம், அதாவது 2 மாம்பழங்களை நீ கொடுத்து அந்த அப்துல் அவர்களையும் என் சேவைக்கு அனுப்பு என்று கனவில் தோன்றி கூறுகிறார். அப்படியே பக்கீர் தமது கனவை பற்றி அப்துல்லிடம் கூறி 2 மாம்பழங்களையும் கொடுத்து சீரடிக்கு சாயிபாபாவிடம் போகுமாறு கட்டளையிடுகிறார். ஆகவே இந்த அப்துல் அவர்கள் அவரது 20வது வயதில் பாபாவினிடம் வந்து சேர்கிறார். இதை அவரே கூறுகிறார். அப்போது நானா சாஹேப் சாந்தோர்கர் கூட பாபாவிடம் வரவில்லை. இந்த அப்துல் பாபாவிடம் வந்தவுடன் பாபா எனது காகம் வந்துவிட்டது என்று கூறி என்னை வரவேற்றார் என்கிறார் இந்த நபர். என்னை முழுமையாக அவரது பணியில் ஈடுபடுமாறு செய்தார் பாபா. ஆரம்பத்திலிருந்து லெண்டி, மசூதி, சாவடி மற்றும் உள்ள இடங்களில் உள்ள 5 அணையா விளக்குகளை ஏற்று எண்ணெயிட்டு வந்தேன் என்கின்றார். மேலும் அவர் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களை கூறுகிறார். அதில் ஒரு சம்பவம், மசூதி மிகவும் பழையதாகவும் பாழடைந்த மண் கட்டிடமாகவும் இருந்தது. அடிக்கடி மேல்கூரையிலிருந்து கற்களும் மண்ணும் உதிருவது வழக்கம். ஒரு நாள் பாபா சில பக்தர்களுடன் பகலுணவு உண்டு கொண்டிருந்தார். தலைக்கு மேல் ஏதோ இடிவது போன்ற சத்தம் எல்லோருக்கும் கேட்டது. உடனே பாபா தம் கையை உயர்த்தி இரு இரு என்றார். உடனே சத்தம் நின்று விட்டது. எல்லோரும் உணவை முடித்தவுடன் பாபாவும் பக்தர்களுடன் வெளியே வந்து விட்டார். உடனே மேலிருந்து மண்ணும் கல்லும் கூரையின் பெரும் பகுதியும் இடிந்து பலத்த சத்தத்துடன் சற்று முன்பு பாபா அமர்ந்திருந்த அதே இடத்தில் விழுந்தது. அப்போதுதான் யாரிடம் பாபா இரு என்று கூறினார் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டனர். இடிந்து கொண்டிருந்த கூரையிடம் தான் அவர் அவ்வாறு கூறியிருந்தார். அதுவும் நல்ல பிள்ளையைப் போல். அவர் தமது மதிய உணவை சாப்பிட்டுவிட்டு வெளியேறும் வரை காத்திருக்கவே செய்தது அந்த கட்டிடம். பாபாவின் ஆணைக்கு இயற்கை மட்டுமல்லாது அந்த கட்டிடம் கூட இணங்கியது என்கிறார் இந்த பக்தர். இந்த நிகழ்வு ஆச்சாரியர் பரத்வாஜா என்ற ஒரு ஞானி, பாபாவின் பக்தராக இருந்து உயர்ந்த பக்குவமடைந்த ஞானி, அவரின் நூலிலிருந்து தெலுங்கு மொழிபெயர்ப்பு. குருபாதமே கதி.